அந்த காட்டுல மீனுக்குருவி நல்ல இனிப்பான மாம்பழங்களை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. எல்லா பறவைங்களும் மீனுக்குருவிட்ட தான் வந்து வாங்குவாங்க. மீனு, மாம்பழம் மட்டும் எப்படி இவ்வளவு சுவையா இருக்கு? ஆமா மிட்டு, நான் எந்த ஒரு மருந்துமே தெளிக்கிறது இல்ல, அதனாலதான் என்னோட மாம்பழங்கள் இனிப்பா இருக்கு. மீனுக்குருவி கடை பக்கத்திலேயே கட்டாக்காகவும் மாங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல கடை வச்சிருந்தாங்க. கட்டான்னா, இந்த வெயில் காலத்துல யாரும் மாங்காய் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நீங்களும் இந்த மாம்பழ வியாபாரம் பண்ணலாம்ல? ஏய் மஞ்சக்குருவி, எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? எனக்கு வியாபாரம் ஓடுனா உனக்கு என்ன, ஓடாட்டி உனக்கு என்ன? உன் கடையே இங்க இருக்காது, பாத்துக்க. ஐயோ கட்டான்னா, மன்னிச்சிருங்கண்ணா, நான் தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. எப்பையும் போல இப்பையும் கட்டாக்காகத்துக்கு வியாபாரமே ஓடலை. அதனால கூடையில் எல்லா மாங்காயும் எடுத்துட்டு அதோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கட்டாஜி கட்டாஜி, என்ன இன்னைக்கு வியாபாரம் ஓடலையா? இப்படியே இருந்தால் நம்ம எப்படி சாப்பிட்றது, எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துறது? நான் என்ன காஞ்சனா பண்றது? எல்லா பறவைங்களும் அந்த மீனுக்குருவிட்ட தான் வந்து வாங்குறாங்க, என்கிட்ட யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. அதனால வியாபாரம் ஓட மாட்டேங்குது. என்ன கட்டாஜி, அந்த குருவியை உயர்த்தி பேசுறீங்க? நம்மளாம் காகம் தெரியும்ல. நாளைக்கு அந்த குருவியோட கடை அந்த இடத்துல இருக்கவே கூடாது, பார்த்துக்கோங்க. சரி காஞ்சனா, நாளைக்கு காலையில முதல் வேலையா அந்த குருவியோட கடையை அடிச்சு நொறுக்கிடுறேன், சரியா? இப்படி பேசின காகங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஜேசிபி எடுத்துட்டு நதிக்கரை ஓரமாக போனாங்க. கட்டாக்காகம் மீனுக்குருவியோட வண்டியை ஒரு ஜேசிபியில் எடுத்துட்டு வந்து நதிக்கரையில் போட்டுருச்சு. ஏய் மஞ்சக்குருவி, இன்னை நீ எப்படி வியாபாரம் பண்ற நானும் பாக்குறேன். இப்படி பேசின கட்டா ஜேசிபி ஓட்டிட்டு அது வீட்டுக்கு போயிருச்சு. இது தெரியாத மீனுக்குருவி ஃப்ரெஷ்ஷான மாம்பழங்களெல்லாம் பறிச்சு ஒரு கூடையில் எடுத்துட்டு அதோட தள்ளுவண்டி கடையை நோக்கி பறந்து போச்சு. அதோட வண்டியில் அதை பார்த்த மீனுக்குருவி ரொம்ப அழுதுட்டே இருந்தது. ஐயோ, என் வண்டி எங்க போச்சு? யார் எடுத்திருப்பா? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை காகங்களோட வேலையா கூட இருக்கலாம். ஏன் இப்படி பண்றாங்க? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? நல்லா அழுகு. நல்லா அழுகட்டும், நம்ம வியாபாரத்தவே கெடுத்துருச்சுல்ல. எதுக்கு மீனுக்குருவி அழுதுட்டு இருக்க? வண்டி தானே இல்ல, உன் கையில உழைப்பு இருக்குல்ல. ஒரு துணியை விரிச்சு போட்டு அதுல மாம்பழத்தை கொட்டி வியாபாரம் பண்ணு. புறா சொன்ன மாதிரி மீனுக்குருவி அதோட வியாபாரத்தை தொடங்கிருச்சு. என்ன கட்டாஜி, துண்டை காணா துணியை காணான்னு ஓடுவான்னு பார்த்தா அந்த துண்டை விரிச்சு போட்டு வியாபாரம் பண்றா. வர்ற பறவைங்க எல்லாமே கட்டா கடையில வாங்காம மீனுக்குருவி கடையிலேயே எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த கட்டாக்காகம் மாம்பழம் மஞ்சளா இருந்தாதான் வாங்குவாங்கன்னு யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணுச்சு. கட்டாக்காகம் வேக வேகமா பறந்து ஒரு பெயிண்ட் கடைக்கு போச்சு. அண்ணா அண்ணா, ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட்டும் அது கூட ஒரு ப்ரஷ்ஷும் கொடுங்கண்ணா. ப்ரஷ்ஷையும் பெயிண்ட்டையும் வாங்கிட்டு கட்டாக்காகவும் பறந்து கூட்டுக்கு போச்சு. கட்டாவும் காஞ்சனாவும் சேர்ந்து பச்சை கலர் மாங்காய்க்கு எல்லாமே மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. மாம்பழம் மாம்பழம், சுவையான மாம்பழம், இனிப்பான மாம்பழம், வாங்க வாங்க. மாம்பழம் மாம்பழம், மஞ்சள் கலர் மாம்பழம், இனிப்பான மாம்பழம், வாங்க வாங்க. அந்த சமயத்துல ரெண்டு கிளி பறந்து வந்தாங்க. பறந்து வந்து கட்டாக்காகம் கடையில 1 கிலோ மாம்பழத்தையும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. வீட்டுக்கு போன கிளி ஒரு மாம்பழத்தை எடுத்து அறுத்து பார்த்தாங்க. அறுத்து பார்த்தா ஒரே சாயம். உடனே அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு கட்டாக்காகம் கடைக்கு பறந்து வந்தாங்க. சாயம் பூசின மாம்பழத்தை என்கிட்ட கொடுத்துருக்கியான்னு சொல்லி கிளி கேட்டதுக்கு உடனே காகம் வந்து, நீ பொய் சொல்ற, என் கடையில் நீ வாங்கவே இல்லை, என் கடையில் சாயம் பூசினது எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி கிளியை அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த சமயத்தில் கழுகு வந்து கட்டா கடையில் 1 கிலோ மாம்பழம் வாங்கினாங்க. மாம்பழத்தை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. பறந்து போன உடனே சாப்பிடலான்னு சொல்லிட்டு மாம்பழத்தை கழுவுனாங்க. கழுவுன கொஞ்ச நேரத்துலலாம் மஞ்சள் கலரில் சாயம் வெளியே வந்துருச்சு. அதை பார்த்து கோபமான கழுகு, என்னையே ஏமாத்திட்டீங்களா? கழுகு ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு கட்டாக்காகம் கடைக்கு வந்தது. அடிங்க கழுகக்கா, நல்லா அடிங்க. இவங்களுக்கு இது வேணும், இன்னமும் வேணும். என்னோட வண்டியை தூக்கி போட்டுட்டாங்க. அடிங்க, நல்லா அடிங்க. ஐயையோ, எங்களை விட்டுருங்க, நாங்க இந்த காட்டு பக்கமே இன்னும் வரல, எங்களை விட்டுருங்க. மீனுக்குருவிக்கு ஒரே